டேய் சிவா, சொன்னா கேளுடா. வீட்டுக்கு போடா. ராத்திரியே என் கூடயே தங்கிட்ட. அங்க தங்கச்சி குழந்தைய வச்சுட்டு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சொன்னா கேளு. டேய் ஆனந்து, வீட்டுக்கு போவே மனம் இல்ல. அப்படி சொல்லாத மச்சி. அங்க தங்கச்சி குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உன்னை ராத்திரி பூரா காணும்ட்டு அது எவ்வளவு தவிச்சு போயிருக்கும். கொஞ்சமாவது அந்த பிள்ளைய யோசிச்சு பாத்தியா? வீட்டுல தலைக்கு மேல பிரச்சனை. இதுல நான் வீட்டை பாப்பனா அவளை பாப்பனா? ரெண்டுமே முக்கியம் தான்டா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இன்னும் மெச்சூரிட்டியே வரல. அதுக்குள்ள ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை வேற. ஏன்டா? அப்புறம் என்ன மச்சி, உன்னை நம்பி வந்த பிள்ளைய ஒரு தகவலும் சொல்லாம மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு பயந்து இப்படி இருந்தா என்ன சொல்றது? எந்த சுச்சுவேஷனாலும் எதிர்த்து போராடு. இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சா ஒரு நாள் தப்பிக்கலாம், மறுநாள் அதுவும் சரிதான். வீட்டுக்கு போ மச்சி. எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுங்க, எல்லாம் சரியாயிரும். குழப்பமா இருக்குடா. இதுல குழம்புறதுக்கு எதுவும் இல்ல. என்ன மச்சி, எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட உனக்கு இல்ல. இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நீ தனியா போறது நல்லது கிடையாது. உனக்கு என்ன வேலை அப்படி இப்படின்னு ஆபீஸ்க்கு வந்துருவ. நான் தங்கச்சி தான் குழந்தைய வச்சுட்டு தனியா இருக்கும். குழந்தை அழுதுச்சுன்னா கூட மாத்தி மாத்தி தூக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ ஒன்னா இருக்கிறது தான் நல்லது. ஆரம்பம் எல்லாம் அப்படிதான்டா இருக்கும், போக போக சரியாயிரும். சொல்றத கேளுடா. நீ செல்ஃபிஷ் மாதிரி உன்னைய பத்தி மட்டும் யோசிக்காத. உன்னைய நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதை பத்தி யோசி. குழந்தைய தனியா பாத்துக்கிட்டதெல்லாம் அவ்வளவு சாதாரணம் இல்லடா. உங்களுக்காக இல்லைனாலும் நீங்க அந்த குழந்தைக்காக ஒன்னா இருந்துதான் ஆகணும். சரிடா, இப்ப கொஞ்சம் மனசு தெளிவா இருக்கு. அது போதும் எனக்கு. இதை தானே ராத்திரியில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சாரி ஆனந்து, இந்த மரமண்டைக்கு லேட்டா தான் புரிஞ்சிருக்கு. விட்டு கொடுத்து போனா கெட்டு போறது இல்ல, தெரிஞ்சா சரி. உடனே போய் அம்மாச்சி கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் சாரி கேட்டு ஒன்னாவே இருக்கிறேன். இது நல்ல பையனுக்கு அழகு. போய் தங்கச்சி கிட்ட சாரி கேளு. கண்டிப்பா மச்சான். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஐயோ சாமி, அதை பண்ணு. மொபைல ஆன் பண்ணு. வீட்டுல எல்லாரும் பயந்து போய் இருப்பாங்க. சரி சரி. சரி, போயிட்டு வரேன். சரிடா. ஷோப்பா, முன்னாடியெல்லாம் லவ் பண்றவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் கல்யாணம் ஆனவனுக்கே ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது. இவனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளை போட்டு உலுக்கி எடுத்துறான்னு ராத்திரியில இருந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் அவன் மரமண்டையில ஏறி இருக்கு. எப்படியோ அந்த மரமண்டையில ஏறினா சரி. என்னங்க? வா சேம்பு. என்னம்மா கடவரைக்கும் வந்திருக்க? ஏங்க வரக்கூடாதா? சே அப்படி இல்லம்மா. பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பேங்குக்கு போயிட்டு அடிச்சனியல்ல, அதான் பணம் எடுத்துட்டேன். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பொண்ணு எப்படி இருக்காமா? அவளுக்கு என்ன, ராணி மாதிரி தான் இருக்கா. கட்டி கொடுத்த இடம் அப்படி இல்ல? ஆமாங்க, பேங்குக்கு போய் பணமும் எடுத்துட்டு வந்துட்டேன். சரிம்மா. எங்க வாரியெல்லாம் போயிட்டு வருவோம். எங்கம்மா? என்னங்க, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சாதான் நமக்குன்னு இருக்கும். இல்லாட்டி வேற யாரும் கொடுத்துட்டாங்கன்னா போச்சு. உடனே கொடுக்கணுமா? ஆமாங்க, புது வீடு, அதுவும் பெரிய வீடு. நீ நானும் போட்டி இருக்கோம். முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து வச்சாதான் நம்ம பேர்ல கரியம் பண்ணுவவே. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து ஜாதகம்லாம் பார்த்து அதுக்கப்புறம் கொடுப்போமே. என்னங்க இது, நல்ல நாள் பார்த்தா நம்ம பணம் சேர்த்தோம், ஜோசியம் பார்த்தா நம்ம பணம் சேர்த்தோம். இல்லல்ல, வீடு வாங்கணும்னு ஒரு முடிவுல 2 பேருமே பணம் சேர்த்தோம். நீங்களும் என்ன 20 லட்சம் சேர்த்திருக்கிய, நானும் ஒரு 50 லட்சம் சேர்த்திருக்கேன். ஜோசியம் நல்ல நேரம்லாம் பார்த்திருந்தா இது கண்டிப்பா நடந்திருக்காது. அதுவும் இல்லாம நம்ம நல்ல காரியம் தானே பண்ண போறோம். இதுக்கு எதுக்கு அவன் ஏதாவது சொல்லுவான், நம்ம மனசு கஷ்டப்படும். அதுக்கப்புறம் இது வேண்டான்னு தோணும். எதுக்குங்க, எடுத்தோமா முடிச்சோமான்னு இருக்கணும். இல்லம்மா, அது நல்ல இடமா, ஓனர் எப்படி எல்லாம் விசாரிக்கணும்ல. எடுத்தோம் கவுத்தோன்னு கொண்டு வைக்க முடியாது பத்தியா? அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேங்க, எல்லாம் நல்ல இடம் தான். சரி, நீ முடிவு பண்ணிட்ட, இனி முடிவை மாத்தே செய்வ? அப்படிலாம் இல்லங்க. சரி, போவோம் போவோம். சரி வாங்க. ஆமா, இருக்கிற பணத்தெல்லாம் வீடு வாங்கியாச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு கிரகப்பிரசம் வைக்கும் போது பத்திரிக்கை அடிக்கிறது, டெக்கரேட் பண்றதெல்லாம் என்ன பண்றது? நீங்க வேற எங்கேயாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா. சேர்த்து வச்சிருக்கீங்களா? ஆமா, நம்ம வீட்டு அழுக்கு கூடையில. அழுக்கு கூடையில என்ன சேர்த்து வச்சிருக்கிய எனக்கு தெரியாம? அழுக்கு கூடையில என்னத்த சேப்பாவ? அழுக்கு துணிதான். ஏங்க? அப்புறம் என்னம்மா, இருந்ததெல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமும் வச்சிருக்கீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? சரி சரி வாங்க. சாரி லிங்கம், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல தங்க பாண்டி, உட்காருங்க. அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போகுது? எனக்கு நல்லா தான் போகுது. உங்களுக்கு? எனக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இப்ப இடையில கொஞ்சம் பெரிய லாஸ் வச்சோ. அப்படியா? அப்புறம் எப்படி சமாளிச்சிங்க? அந்த அளவுக்கு பெரிய லாஸ்லாம் இல்ல, ஆனா கொஞ்சம் லாஸ் தான். ஓஹோ, சரி சரி. ஆமா, எதுக்கு வர சொன்னீங்க? அதுவா, அதான் உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. மொத்தத்துல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்னாச்சு லிங்கம், ஏதாவது பிசினஸ் விஷயமா உதவி ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, நமக்குள்ள என்ன இருக்கு கேளுங்க. அது வேற ஒன்றும் இல்ல, என் பொண்ணு படிப்பை முடிச்சு 2 வருஷம் ஆகுது. அப்புறம் என்ன, நம்ம பிசினஸ் சொல்லி கொடுக்க வேண்டியதானே? இல்ல இல்ல, அவளுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓ சரி சரி. எதை பத்தி பேசுறேன்னா, உங்க பையன் ஆதி இருக்கான்ல? ஆமா, உங்க பையனுக்கு என் பொண்ணு. என்ன நீங்க சொல்றீங்க?
அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. எனக்கு புரிஞ்சுட்டு உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வரணும் அதானே? அதான் அதான் தங்கபாண்டி, எதுக்கு லிங்கம் தயக்கம்? நானும் என் பையனுக்கு நல்ல வரனா தான் தேடிட்டு இருக்கேன். தெரிஞ்ச இடத்துல பொண்ணு எடுத்துட்டோம்னா சுலபம் தானே. நானும் அதே தான் நினைச்சேன். எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல கட்டி கொடுக்கறதுக்கு தெரிஞ்ச இடத்துல கட்டி கொடுத்து கண்ணுக்கு நேரா வச்சு பார்க்கலாம்ல. ஆமா ஆமா, இது நீங்க வந்த உடனே நேரா கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு பேசுறீங்க. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணோட அப்பா, எப்படி பேசணுமோ அப்படித்தானே பேசணும். அதுவும் சரிதான். சரி லிங்கு, எனக்கு சம்மதம் தான். ஆனா இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட சம்மதம் கேட்கணும். புரியல? என் பையன் கிட்ட சம்மதம் கேட்கணும். கண்டிப்பா தங்கபாண்டி, நல்லா டைம் எடுத்து கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. சரி சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் லிங்கு, உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? என் பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்டினா கூட என்னை கேட்டுதான் தாண்டுவா. அது உங்க மேல ஒரு மரியாதை பயம் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது பெரியவங்க நம்ம பேசிடுறோம். அவங்கவுங்க மனசுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும். உங்க பொண்ணுக்கு முழு சம்மதம்னா இந்த கல்யாணம் நடக்கும். அப்புறம் என்ன, சம்மந்தின்னு கூப்பிட்டுக்கிட வேண்டியதான். ஐயோ, வந்ததுல நான் இதை மறந்துட்டேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். அட சும்மா சாப்பிடுங்க சம்மந்தி. பாருடா. இனி நமக்குள்ள என்ன இருக்கு? ஆமா, என் பையனை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? பார்த்ததுனால தானே மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கோம். சரி சரி, உங்க பொண்ணுக்கு இஷ்டமான்னு கேட்டு சொல்லுங்க. நானும் என் பையனுக்கு இஷ்டமான்னு கேட்டு சொல்றேன். ஒரு நாள் குடும்பத்தோட பொண்ணு பார்க்க வரோம். ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் பையனுக்கு நல்ல வரமா கிடைச்சிருக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு கண்டிப்பா நீங்களும் உங்க சம்சாரத்தையும் கூட்டிட்டு வரணும். இல்ல இல்ல வேண்டாம், ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. நானும் வீட்டுல பேசிட்டு ஒரேடியா பொண்ணு பாக்குறக்கே வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம். சரி, நான் கிளம்பட்டுமா? சரிங்க. மாமா, எவ்வளோ நாள் ஆச்சுல இப்படி தனியா வெளியே வந்து? ஆமா பாப்பு, அதுவும் நான் ஆபீஸ்க்கு போனதுல இருந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலல்ல. ஆமா மாமா. ச்சே, அதை நினைச்சு நீ ஏதாவது ஃபீல் பண்றியா? இல்ல மாமா, என்ன பண்றது? அப்புறம் மாமாக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். அவங்க ரெஸ்ட்ல இருந்தா அப்புறம் நீங்க தானே ஆஃபீஸை பார்த்துக்கணும். அதுவும் இல்லாம நீங்க அப்பாவாயிட்டீங்க. இதுக்கப்புறம் பொறுப்பா இருந்தா தானே உண்டு. பொறுப்பு இல்லாம எத்தனை நாளைக்கு இருக்கிறது? அடேங்கப்பா, மேடம் சொல்லிட்டாங்க. சரி, நான் பொறுப்பா இல்ல. சரி, நீ ஃபர்ஸ்ட் பொறுப்பா இருக்கியா? ஆமா, நான் பொறுப்பா தான் இருக்கேன். என்னத்த பொறுப்பா இருந்த? வெளியே வர குளிர் இவ்வளோ அடிக்குது. தலைக்கு ஏதாவது கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. உனக்கு சளி பிடிச்சுன்னா குழந்தைக்கும் சளி பிடிக்கும்னு தெரியாதா? ஐயோ, நீங்க வரும்போதே ஞாபகப்படுத்தினீங்களா ஸ்கார்ப் ஏதாவது கட்டுன்னு? நான் தான் மறந்துட்டேன். இதுதான் பொறுப்பா இருக்கிற லட்சணமா? போங்க மாமா. பாப்பு, இந்த டைம்ல மழை வந்தா நல்லா இருக்கும்ல? எப்படி மாமா, நான் அப்படியே மனசுல நினைச்சதே சொல்றீங்க? நீயும் அப்ப மழை வரணும்னு தான் நினைச்சியா? மழை வந்தா நல்லா இருக்கும்ல மாமா? நல்லா இருக்கும். ஆனா என்ன, நம்ம குழந்தை தான் பாவம். இல்ல, குழந்தைக்கும் மழையில நினைனதான் பிடிச்சிருக்குதா? அப்படியா? உன்கிட்ட சொல்லிச்சோ? ஒரு குழந்தையோட உணர்வு அம்மாக்கு தான் தெரியும். அடேங்கப்பா. பாப்பு, நான் இப்போ எதுக்கு உன்னைய தனியா வெளியே கூட்டு வந்தேன்னா, உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க மாமா. இல்ல பாப்பு, மாமா வேலைக்கு வந்தே கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆயிடுச்சு. ஆமா சொன்னீங்க. அவருக்கு இன்னைக்கு நம்ம கம்பெனி ரூல்ஸ் படி இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க ரிசியூம் லெட்டர் கொடுத்துட்டு வந்து சேலரியை வாங்கிட்டு போங்கன்னு மெயில் அனுப்பியாச்சு பாப்பு. அப்படியா? என்ன பாப்பு, அப்படியான்னு சாதாரணமா கேக்குற? அப்புறம் என்ன பண்ணணும் மாமா? இல்ல, உனக்கு என் மேல கோவம் இல்லையா? எதுக்கு கோவப்படணும்? உங்க அப்பாக்கு வேலை இல்லைன்னு சொன்னதுக்கு. ஐயோ மாமா, நீங்க கம்பெனி ரூல்ஸை தானே ஃபாலோ பண்ணீங்க. நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருந்தாதான் நான் உங்க மேல கோவப்பட்டிருப்பேன். அப்பாவா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, வேலைக்கு போனா தானே சேலரி. அவர் ஈகோ அந்த அளவுக்கு அவரை தடுக்குது. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க பண்ணது சரிதான் மாமா. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாப்பு. அவர் 20 வருஷமா நம்ம கம்பெனிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு நாள் கூட லீவ் போட்டதே இல்ல தெரியுமா? ஆனா இப்போ 1.5 மாசமா வேலைக்கு வராம வீம்பு பிடிச்சு வீட்டுல இருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு அப்படி ஒரு மெயில் அனுப்புறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன பண்றது? அப்படி ஒரு மெயிலை பார்த்தாவது திரும்ப வேலையில வந்து ஜாயின் பண்ணுவாருன்னு தான் அப்படி ஒரு மெயில் அனுப்புனேன். புரியுது மாமா, உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? இல்ல பாப்பு, நீயே கொஞ்சம் பாரு. அவரால் எத்தனை பேருக்கு பிரச்சனை. ஆதி நிம்மதியா நம்ம கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கிட்டையும் பிரச்சனை பண்ணி அவனை இப்போ ஃபாரினுக்கு வர அனுப்பிட்டோம். அவங்க அப்பா அம்மா அவனை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. சத்யாவும் ஆதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியலன்னு அவங்க வருத்தம் அவங்களுக்கு. நீயும் நானும் அந்த வீட்டுக்கு போக முடியாது. நம்மளுடைய வருத்தம் நமக்கு. ஆனா அவரு எந்த வருத்தமும் இல்லாம ஜாலியா இருக்காரு பாரு. இல்ல மாமா, கண்டிப்பா அவரால் நிம்மதியா இருக்க முடியாது. கண்டிப்பா அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும் மாமா. அதெல்லாம் ஒரு நாள் உணர்ந்து கண்டிப்பா திரும்ப வருவாரு. இல்ல பாப்பு, அவர் திரும்ப வருவாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. மாமா,
அவர் உங்களுக்கு மாமனாரா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்பா. அவருடைய குணம் எப்போ எப்படி மாறும்னு எனக்கு தான் தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் அவர் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருவாரு பாருங்க. என்னையும் உங்களையும் மனசார அந்த வீட்டுக்கு கூப்பிட போறாங்க. அதே மாதிரி ஆதிக்கு சத்யாவை அவர் மனசாரவே கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறாரு. இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் பாருங்க மாமா. நடந்தா சரிதான். இந்த ஆஃபீஸ் பொறுப்பை எடுத்ததுலேருந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குப்பா, முடியல. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? முழுசா ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளோ ப்ரெஷரா? அப்பா இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் புரியுது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்ல இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு. ஆமா மாமா, நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மாமா. என்ன பாப்பு? மாமா இப்பெல்லாம் நார்மலாவே பேச மாட்டாரு, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏன், என்னாச்சு? இல்லை, எதுக்கு எடுத்தாலும் என்ன 4 மாதம் தானே, என்ன 4 மாதம் தானே, அது எதுக்கு பண்ணிக்கிட்டு இதை எதுக்கு பண்ணிக்கிட்டு, இன்னும் இருக்க போகிறது 4 மாதம் தானே, அந்த மாதிரியே பேசுகிறாரு மாமா. எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்குது, ஏன் அடிக்கடி அப்படி சொல்கிறாருன்னே தெரியல. லூசு, உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் 4 மாதம் தானே இருக்கு, அதான் அப்படி சொல்லியிருப்பாரு. இல்லை மாமா, அவருடைய நடவடிக்கையில் ஏதோ மாற்றங்கள் இருக்குது. அவர் ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறாரு மாமா. எதுக்கும் ஒரு தடவை டாக்டரை பார்த்து என்னன்னு பேசிட்டு வந்துருங்களேன். சரி பாப்பு, நாளைக்கு டைம் இருந்துன்னா டாக்டர் பார்த்துட்டு வரேன். ஓகே மாமா. இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் மாமா. ஆத்தி, வர வழியில கால் வலிக்குன்னு என்னையே தூக்க வச்சிடாத. என்னையும் தூக்க வேண்டாம், உங்கள் குழந்தைய மட்டும் நீங்கள் தூக்கிக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான். வாங்க போகலாம்.